இருங்க. டக்குனு இது போயிறாதீங்க. ஒரே நிமிஷம். இந்த படம் வந்து அவ்ளோ சூப்பரா இருக்கும். வெயிட் பண்ணி கேட்டுட்டு போங்க. கண்டிப்பா இந்த படத்த நீங்க பாருங்க. நீங்க அப்புறம் என்ன வந்து புகழ்வீங்க. இது வந்து உறுதி. சரிங்களா? வணக்கம் மக்களே. நான் உங்க ஷோனா பேசுறேன். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்குற வந்து படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2009ல வந்த ஒரு ஃபேமிலி அட்வென்ச்சர் டிராமா அப் அப்படிங்கிற ஒரு அனிமேட்டட் மூவி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதோட ஒன்லைன் ரிவ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே லவ் பண்ணி, கல்யாணம் பண்ணி, தன்னுடைய வயோதிகத்துக்கு வந்த ஒருத்தங்க தன்னோட மனைவி வயோதிகத்தில் இறந்து போயிடுறாங்க. இதுக்கப்புறம் தன்னோட மனைவியோட கடைசி ஆசையை காப்பாற்றினாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இதோட ஒரு அற்புதமான ஒரு ஒன்லைன் ஸ்டோரி. இதோட ஃபுல் ரிவ்யூவை இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ ஆக்சுவலாக என்னென்னா, சின்ன வயசுலேருந்தே கல்யாணம் பண்ணிவிட்டு ரொம்ப ஜாலியாக, அதாவது ஒரு அட்வென்ச்சராக இந்த டூருக்கு போகணும், வேர்ல்டு டூருக்கு போகணும், அந்த மாதிரி 2 பேருமே ஒரு வைப்போடு இருக்கிற ஒரு தம்பதி. இவங்களுக்கு குழந்தைங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சரி நீ வருத்தப்படாத, நம்ம சின்ன வயசுலேருந்து பிளான் போட்ட மாதிரி நம்ம வேர்ல்டு டூர் மாதிரி எல்லா இடத்துக்கும் சுற்றுவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. ஆனால் இவங்களோட ஒரு துரதிருஷ்டம், அதாவது தத்ரூபமாக எப்படி காமிப்பாங்கன்னா, நமக்கு ஏதாவது எங்கேயாச்சும் டூருக்கு போகலான்னு பிளான் போட்டால் திடீர்னு வந்து டயர் பஞ்சர் ஆகிறது, திடீர்னு வண்டி ஏதாவது மெக்கானிக் ப்ராப்ளம் வைக்கிறது. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு நடந்தால் அந்த வர காசை பூரா அதிலே போயிடுது. கடைசி அவங்களுக்கு வயசாகிடுது. அவங்க பேரடைஸ் ஃபால் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் தன்னோட மனைவி போகணுங்கிற ரொம்ப ஆசை. அது கடைசி வரைக்கும் போக முடியாமல் போயிடுது. ஒரு கட்டத்து மேலே வயசாகி அவங்க இறந்தே போயிடுறாங்க. இதுக்கு மேலே அவர் வந்துட்டு அந்த தாத்தா வந்துட்டு இதுக்கு மேலே நாம் மட்டும் என்னென்னு பிழைக்க போகிறோம், சரி வாங்க நான் மனைவியோட கடைசி ஆசையை நிறைவேற்ற நான் பாட்டுக்கு அந்த பேரடைஸ் ஃபாலுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீலியம் பலூனை வச்சு நம்மளோட வீட்டில் கட்டி விட்டு பரப்பாப்பில். அதாவது ரொம்ப அது ஏங்க ஆக்சுவலாக அனிமேட்டட் படம் அப்படிங்கிறது நம்ப முடியாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதோட கதை பார்த்திங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற ஒரு உண்மையான ஹீரோயின் நடித்தா கூட இப்படி ஒரு காதல் கதையை பண்ண முடியுமா அப்படிங்கிறது சான்ஸே கிடையாது. அதுலேயும் வழியில் நடுவில் அந்த பையன், அந்த ஒரு குட்டி பையன் ஒருத்தன் வருவான், அவனோட சேட்டைங்க. அப்போ அந்த தாத்தா எப்படி ஸ்ட்ரிக்டாக இருந்து எவ்வளோ அன்பாக மாறுறாரு அப்படிங்கிற ஒரு சீன் ஆகட்டும். கடைசி சீனில் எல்லாம் முடிஞ்சு போய் பேரடைஸ் ஃபாலில் அந்த வீடு உக்காந்த உடனே அவர் ஒரு ஆல்பம் இருக்கே, ஒரு நிலநடுக்க மாதிரியோ ஒன்று வந்துட்டு ஃபுல்லாக ஒரு டேமேஜ் மாதிரி ஆகிட்டு ஒரு ஆல்பம் திடீர்னு அவர் கண்ணுக்கு படும். அந்த ஆல்பத்தை திறந்து பார்ப்பார். அப்போது அந்த அட்வென்ச்சர் சின்ன வயசில் அவரோட ஒரு 10 வயசு 12 வயசில் இருக்கும்போது அவங்க மை அட்வென்ச்சர் புக் அப்படிங்கிறது அந்த பொண்ணு வந்து இவர்கிட்ட காமிச்சிருக்கும். அந்த புக்கை இவர் இப்போ திறந்து பார்த்தா மை ஜெர்னின்னு ஓப்பன் இருக்கும். அது என்னன்னு அவர் பார்ப்பார். பார்த்தா இவங்க கூட இருந்ததே தன்னோட வாழ்க்கையே ஒரு அட்வென்ச்சராக தான் இருந்தது. ரொம்ப தேங்க்யூ என்னை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டது. அந்த மாதிரி 2 பேரும் ஒற்றுமையாக இருந்த அந்த ஒரு தருணத்தை, அதுதான் என்னோடய அட்வென்ச்சர், இதுதான் என்னோடய வேர்ல்டு டூர் அப்படிங்கிற மாதிரி ஒட்ட வச்சுட்டு அந்த பெயிண்டிங் இருக்கும். அவ்வளோ சூப்பராக அப்படி உருகிரும், மனசு உருகி போய் ஆஹா இதுக்கு மேலே ஒரு படம் இல்லைடா அப்படிங்கிற ஒரு திருப்தி தரும். இவ்வளோ தூரம் நீங்கள் வியூ பண்ணி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. கண்டிப்பாக அடல்ட் கண்டென்ட் அப்படிங்கிற ஒரு பேச்சே கிடையாது. ஃபேமிலியோடு உக்காந்து குழந்தைங்களோட உக்காந்து ரசித்து பார்க்க வேண்டிய ஒரு தரமான அனிமேட்டட் படம்னா இதை தவிர வேறு ஒன்று இருக்க வாய்ப்பே கிடையாதுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் இது. வந்து டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார்லேயே அவைலபிளாக இருக்குது, சப்டைட்டில்ஸோடு இருக்குது. நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடு பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோம்நாத். நன்றி, வணக்கம்.